எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரானில் வந்து இப்போ ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து என்ன ஆயிருக்குன்னா 2000 பேருக்கு மேலே வந்து அதில் வந்து இறந்துருக்காங்க. இது வந்து மணி இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அதையே வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. இதை ஒட்டி வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து யாரெல்லாம் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் ஈரானோட ட்ரேடு டீல் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு என்ன இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து டேரிஃப் இருக்கோ அதோட சேர்த்து ப்ளஸ் 25% டேரிஃப் போடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். இப்போ இதில் முக்கியமாக என்ன விஷயம்னா, நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் எம்பசி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானில் வெனஸ்டே அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, எல்லா இந்தியன் நேஷ்னல்ஸும் வந்து சீக்கிரமாக வந்து கிளம்புங்க. அதான் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து என்ன அவைலபிள் டிரான்ஸ்போர்ட் இருக்கோ அதை வந்து வச்சு இந்த பண்ணுங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எஸ்கலேட் ஆகிட்டுருக்கு, அது வந்து சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து ஆகிட்டுருக்கிற சிச்சுவேஷன்னால் வந்து என்ன ஆயிருக்குன்னா, பேரண்ட்ஸுக்கும் அப்புறம் வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து டென்ஷன் வந்து அங்கே வந்து இதாகிட்டுருக்கு. அலார்மிங் பெல் வந்து கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, மெடிசனுக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து ஃபினான்ஸ் வந்து இல்லாத காரணத்தினாலையும் சில பேருக்கு வந்து அவங்க லீடிங் யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய அந்த இந்தியன் நேஷ்னல்ஸோட அந்த பாஸ்போர்ட்டை வந்து திரும்பி அவங்களுக்கு வந்து கொடுக்காம ரெஃப்யூஸ் பண்ணுறது கார்னர் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து அவங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. த மெஜாரிட்டி ஆஃப் 3000 அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காஷ்மீர்லேருந்து அதை போயிருக்காங்க. ப்ளஸ் 3000 ப்ளஸுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல் இண்டியா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் வந்து ஜம்மு காஷ்மீர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்பீல் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இவாக்குவேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஈரானில் வந்து என்னென்னா, மோஸ்ட் கம்யூனிகேஷன் சேனல்ஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனால் வந்து அங்கே படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே இந்தியாவில், அவங்களுக்கும் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப உரியாக இருக்குது அவங்களுடைய சேஃப்டியை பற்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த காண்டாக்ட் பண்ண முடியாமல் போயிருக்கு. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சேனல் என்ன நடக்குதுங்கிறது தெரியாதனால வந்து காண்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல் இண்டியா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனோட வைஸ் பிரசிடெண்ட்டு டாக்டர் முகமது மோமின் கான் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, இப்போ ஹெல்ப்பு வந்து கேட்குறோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹெல்ப்பு அப்படிங்கிறத வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காரு அவர். அதுவும் இல்லாமல் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து திரும்பி வரணும்னு தான் இங்கே வந்து ஆசைப்படுறாங்க. சில பேர் வந்து ஃபோன்லேயே வந்து அழறாங்க, அதாவது பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பி வரத்துக்கு பணம் இல்லைன்னு. அது வந்து கிட்டத்தட்ட 30,000 ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பணம் வந்து பேரண்ட்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட வந்து அங்கே வந்து ஈரானில் வந்து சேனல்ஸ் எல்லாம் வந்து பார் பண்ணி வச்சுருக்கிறனால அவங்களால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதனால் வந்து நம்ம பிஎம் வந்து இன்டர்வென் பண்ணி அந்த இஏஎம்மும் அந்த அவங்களும் வந்து அசிஸ்ட் பண்ணி எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸை திரும்பி கொண்டு வந்துருங்க அப்படின்னு வந்து இந்த டாக்டர் கான் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அகா முகமது அப்படிங்கிறவங்களுடைய டாட்டர்ஸ் 2 பேருமே வந்து கவர்மெண்ட்டில் வந்து எம்ப்ளாயீஸாக இருக்காங்க. பேரண்ட்ஸு ஸ்ரீநகரில் அவங்களுடைய டாட்டர்ஸ் வந்து ஈரானில் படிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 பேருமே எம்பிபிஎஸ் தான் படிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து 3rd இயர் ஸ்டூடெண்ட்டு, அது வெவ்வேறு காலேஜஸில் படிக்கிறாங்க டெஹ்ரான் அப்படிங்கிற இடத்துல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதான் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே வந்து என்ன பயத்தோடையும் ஒரு பதற்றத்தோடையுமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அட்வைஸரி எப்போ வந்திருக்கு அப்படின்னா வந்து அவங்கள வந்து இண்டியன்ஸை வந்து நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த அட்வைஸ் இமீடியட்டாக நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பேரண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட சைல்டுக்கிட்ட வந்து பணம் இருக்குது இப்போது, அதனால் வந்து பட் அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர்கிட்ட வந்து ரைட் நவ் பணம் இல்லாமல் இருக்குங்கிறதுனால அவங்கெல்லாம் ரொம்ப வந்து டென்ஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க.
சஹா முகமது அப்படிங்கிறவங்கள பற்றி சொன்னேன்ல 2 டாட்டர்னு. அதில் வந்து பெரிய டாட்டர் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க வெக்கேஷனுக்காக வரலான்னு ஜனவரி 20th. டிக்கெட்டும் வந்து எக்ஸிட் விசாவும் வந்து ரெடியாக தான் இருந்திருக்கு. ஆனால் வந்து எங்களுக்கு என்ன பயமாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த பாஸ்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஈரானியன் கவர்மெண்ட்டில். அதாவது அந்த யுனிவர்சிட்டி மூலியமா வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதனால் வந்து இப்போது அதை வந்து ஹோல்டில் போட்டு வச்சுருக்காங்க அந்த ப்ரொட்டஸ்ட்டுனால. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து போக முடியும் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஜான்வரி 20க்கு அப்புறம் தான் போகவே முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லிகிட்ருக்காங்க. சிச்சுவேஷன் என்னங்கிறத வந்து புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு பொண்ணோட அம்மா வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்லப்படுதுன்னா, அதாவது இந்த யுனிவர்சிட்டியில வந்து 500 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸிட் விசாவே இல்ல. அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு லீவ் த கண்ட்ரி அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. சிராஜுதீன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பையனோட அப்பா, என்னோட பையனை பற்றி எனக்கு ரொம்ப உரியா இருக்குது. 3rd இயர் தான் அவனும் எம்பிபிஎஸ் படிக்கிறான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து லோக்கல் கால் மூலமாக சில பேர் ஏதோ பண்ண முடியுங்கிற மாரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்திய எம்பசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அந்த யுனிவர்சிட்டி அஃபீஷியல்ஸ்க்கு வந்து கால் பண்ணி அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க பாஸ்போர்ட்டை அப்படின்னு வந்து அந்த மாரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சிராஜுதீன் வந்து சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து வந்த நியூஸ அவர் வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காரு. பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, இங்கே இந்தியாவிலேருந்து வந்து ஏர்லைன் ஆப்ரேட் பண்ணுறதில்ல. மோஸ்ட் ஜென்ரலாக வந்து ட்ராவல் வந்து என்னென்னா மகான் ஏர் அப்படின்னு ப்ரைவேட் ஓன்டு அந்த ஈரானியன் ஏர்லைன் தான் வந்து அங்கே பேஸ்ட் இன் டெஹரான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த இது அட்டாக் வந்து அமெரிக்கா வந்து ஈரானை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இவங்க வந்து எம்இஏ வந்து ஒரு அட்வைஸரி கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி வரப்போகிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் தான் வரவே முடியும். வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்காம இருந்தாங்கன்னா பாதிக்கப்பட போகிறது இந்தியன்ஸாகவும் இருப்பாங்க. அதனால் நான் வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.